இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 14ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையமோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காய் என்று செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை சிவனோடு எழுப்பி உடைய வார்த்தையை கேட்க எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். கர்த்தாவே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய இல்லத்திலே உள்ளத்திலே இறை அமைதியை நீ தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் 374வது பாடலாகிய பாதம் ஒன்றே வேணும், இந்த பாரினில் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 374. பாதம் ஒன்றே வேணும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேணும், பாதம் ஒன்றே வேணும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேணும். நாதனே துங்கமை வேதனே பொங்குனர், நாதனே துங்கமை வேதனே பொங்குனர், காதலுடன் துய்ய தூதர் தோழும் செய்ய காதும் ஒன்றே வேணும். சீரும் புயலினால் வாரேதே பொங்கிட, சீரும் புயலினால் வாரேதே பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேணும். வீசும் கமழ் கொண்ட வாசத்தயலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசத்தயலத்தை, ஆசையுடன் மாறி ஊசி பாணிந்த போர் பாதம் ஒன்றே வேணும். போக்கிடமற்றையும் ஆக்கின யாவையும், போக்கிடமற்றையும் ஆக்கின யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த போர் பாதம் ஒன்றே வேணும். நானில தோருயர் வானிலை தேரவல், நானில தோருயர் வானிலை தேரவல், ஆணி தூளை தீட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேணும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பேர, பாதம் அடைந்தவர் காதரவாய் பேர, சாதம் அருளேசு நாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேணும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேணும்.
பாதம் ஒன்றே வேணும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேணும். பாதம் ஒன்றே வேணும். பாதம் ஒன்றே வேணும். இயேசு கிறிஸ்துவில் மிகுந்த அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, அன்பான குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியான ஜூன் மாதம் 14ஆம் நாளிலே அன்போடு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை இந்த ஊழியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனங்கள் இருக்கின்ற பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். இது ஓமைகளை வைத்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி மிக முக்கியமான விஷயத்தை மக்களுக்கும் சீடர்களுக்கும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதி மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தார்கள். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், இயேசு ஆண்டவருடைய போதனா முறை, டீச்சிங் மினிஸ்ட்ரி வித்தியாசமாக இருந்தது. அவர் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினார். வேத பாரகரோடு, பரிசேயர் சதுசேயரோடு தர்க்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் இயற்கையான இடங்களிலே போய் அவர் ஊழியம் பண்ணார். அதான் நம்ம பார்க்குறோம். மரத்தடியில், கடலில், போட்டில், இல்லையா, மக்கள் கூடுகின்ற இடங்களிலே மலை பிரசங்கம், இதெல்லாம் மாதிரி செய்கிறார். அப்போ இங்கே கடற்கரையில் போட்டில் கொஞ்சம் உள்ள அமர்ந்திருந்து மக்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறாங்க. கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போ அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். ஓமைகள் வாயிலாக பேசினார். சில நேரத்தில் ஆண்டவர் ஓமைகள் வழியாக தான் பேசினார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவர் பதில் சொல்றாரு. 10ஆம் வசனத்தில் பாருங்க. சீடர்கள் அவர் அருகே ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாய் கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. இப்போ இதுல ஆண்டவர் 2 பேரா பிரிக்கிறார். யாரெல்லாம் உண்மையா இயேசு ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ, ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு விண்ணரசின் பற்றிய ஓமை நற்செய்தியாக சொல்லப்படுகிறது. அது அவங்களுக்கு புரியுன்னு சொல்றார். ஏசாமியை உண்மையா ஃபாலோ பண்ணாத பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரு இவங்கெல்லாம் இவங்களுக்கு விண்ணரசின் பற்றிய ஓமையை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தெரிஞ்சாலும் எங்க வரப்போறதில்ல, என்கிட்ட வரப்போறதில்ல. அதனால தான் நான் ஓமைகளாக பேசுகிறேன் என்று சொல்றார். அதான் சொல்றாரு, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார்கள். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்தும் கொள்வதில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாய் பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்கள் நிறைவேறியது என்று சொல்றார். அதாவது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதும் இல்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவர் கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையான இறையலாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை என்று அழகா சொல்றார். அப்போ ஏன் ஓமை வழியாக பேசுகிறார் அப்படின்னு கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய பதில் சொல்றார் பார். ஏன்னா
அவங்க கொடுத்து வைக்கல, நீங்க கொடுத்து வச்சுக்கிறீங்க. அவங்க மந்த இருதயம் உள்ளவங்க, அவங்க எப்பவுமே என்ன எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த ஆசீர்வாதம் இல்லை. இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் காத்திருந்தாங்க இல்லையா? எவ்வளோ தீர்க்கதரிசிகள், எவ்வளோ தலைவர்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் என் சீடர்களாகி உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி பெருமைப்படுகிறார். அப்பதான் அந்த ஓமையை அவர் சொல்றார். என்னன்னாக்கா, விதைப்பவர் ஒருவர் விதைக்க செல்லுகிறார். பாருங்க, அவர் சாதாரணமாக நிலம், கடல், காற்று இதுல இருக்கிற ஓமைகளை தான் பேசுறார். விதைக்க செல்லுகிறார். அப்பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பாருங்க, முதல் பகுதி, சில விதைகள் வழியோரம் விழுந்தன. அப்போ வழியோரம் விழுந்த அந்த விதைகளை என்னாச்சு, பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமா இல்லாததுனால அது சீக்கிரமாக முளைத்தது. ஆனால் மேலே கதிரவன், அதாவது வெயில் வருகிற போது அது வாடி போனது. எப்பவுமே வழியில விழுறது அப்படிதான் முளைக்கும், ஆனா சீக்கிரமா அது போயிடும். பாறைகள் பாறை பகுதியில் விழுந்தது. பாறை பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, மழை காலத்துல கொஞ்சம் அதிகமா மழை அடிச்சு பெஞ்சிச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து அங்கே தங்கி இருக்கும். ஆனா கீழே என்ன இருக்கும், பாறை இருக்கும். அந்த மண் வேகமா டக்குன்னு முளைக்கும். ஆனா அது வேறு விடாதபடினால, வெயில் ஏறத்தினால அது உலர்ந்து ரொம்ப சாதாரண சிம்பிளா சொல்ல, இது கேட்பதற்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போ கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தது. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை என்ன பண்ணுச்சு, நெருக்கி விட்டது. இதுவும் வளர்ந்துச்சு, முட்செடியே வளர்ந்து முட்செடி வந்து நெருக்கி விட்டது. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. சில விதைகள் அவற்றில் 100 மடங்காக, சிலது 60 மடங்காக, சிலது 30 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்கிறார். அப்ப என்னன்னா, 4 விதமான நிலங்களை சொல்றாரு. வழி அருகே, பாறை மேல இல்லையா, முட்செடி அருகே, நல்ல நிலத்துல. அப்போ இவை எல்லாமே ஒரு ஓமையாக இருக்குது. பின்னாடி பதில் சொல்றார். பின்னாடி பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்திலிருந்து அவங்க சொல்றாரு. சீடர்கள் வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே இந்த ஓமையை சொன்னீரே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, எனவே விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோர விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். கேட்பாங்க, அவங்களுக்கு நல்ல பிரசங்கம் கேட்கும். நிறைய பேர் சர்ச்சில் உட்காந்துப்பாங்க, நல்லா அப்படியே ஆர்வமா தலையை ஆட்டி ஆட்டி கேட்பாங்க, எழுதுவாங்க. ஆனா ஒன்றும் புரியாது. அவங்க வழியோர விதைக்கப்பட்டவங்க, பிசாசு அவங்கள விழுங்கி போவான்னு சொல்றாரு இல்லையா? அப்போ விதைகளை தூயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில விதைக்கப்பட்ட வேர் ஊன மாட்டாங்க. அவர்கள் உடனடியாக தடுமாற்றம் அடைவார்கள். தடுமாற்றம் அடைந்து அவர்கள் அடைந்து பலன் கொடுக்கின்றதாக இருக்கிறதாக நம்ம விதைக்கிறவங்க அதிகமாக பலன் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த 4 விதமான நிலங்களாக இருக்கிறோமா அல்லது விதைகளாக இருக்கிறோமா? விதை வந்து கடவுளுடைய வசனம் இல்லையா? இறை வார்த்தையை பற்றி அது பேசுகிறது. இறை வார்த்தையை பற்றி பேசும்போது ஒண்ணு, நம்ம வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிறோம், வழியா இருக்கிறோமா அல்லது கற்பாரியா இருக்கிறோமா அல்லது முட்செடியில விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா அல்லது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இறை வார்த்தையை தான் கடவுள் நமக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவியாக ஆவியானவரை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக இறைவா நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். காலை வேளையில சிவனோடு எழுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இதோ ஊமைகள் வழியாக நீர் அன்றைக்கு பேசினீர். அதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். இதனாலே விதைக்கிறவன் விதையை பற்றி நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆண்டவரே வழி அருகே ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைகளா இருக்கிறோமா அல்லது கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா அல்லது முட்செடியில விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா அல்லது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை அதன் போல ஆண்டவர் நல்ல நிலத்துல விழுந்த விதையாக அமைத்துக் கொள்ள, கடவுள் ராஜ்யத்தை பற்றிய சத்தியத்தை மிக ஆழமாக புரிந்து கொண்டு வாழ தூய ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
இந்த இறை வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரை குவைத்தில் இருக்கின்ற ஆண்டவரே அந்த தீயினால் கருகி அநேக மக்கள் ஆண்டவர் உயிரிழந்திருக்கிறதை பார்த்து மிகுந்த வேதனை அடைகிறோம். உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் என் தேவன் தார். இந்த இரண்டு அரசாங்கமும் சேர்ந்து அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காயங்களோடு இருக்கின்ற மக்கள் சிகிச்சை பெறுகிறவர்களை கண்ணோக்கி பாரு ராஜா. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள், ஆண்டவர் பேர் இழப்புகள், ஆண்டவர் பேர் ஆபத்துகள், பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்காதபடி, ஆண்டவர் பேரிடர்கள் நடக்காதபடி எங்களை காத்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உலகமெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்காக, ஆண்டவர் கிறிஸ்தவ அல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக, புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஆண்டவரே பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, என்னுடைய எம்பிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா இடங்களிலும் அமைதி, சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே இறைவா இருக்கட்டும் ராஜா. அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி நாங்கள் வாழ கிருபைத்தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதி ராஜா வழி நடத்தும். என்னுடைய ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். வேலூர் கிறிஸ்துலூத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். கிராம திருச்சபைகள் ஊழியங்கள் சிறப்பாய் நடக்கட்டும். ஆண்டவர் ஆத்ம அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நாளிலே பலவீனமாய், சுகவீனமாய், படுக்கையில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நிக்சன் ஐயருக்காக, பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் இருக்கிற கண்ணோக்கி பார். மூத்த விசுவாசிகள், ஆண்டவரே ஆயர் பெருமக்கள், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிற ராஜா. எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டு நரிசலித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கனடா பகுதியில் ஆண்டவரே நாட்டில் வசித்து வருகிற அவருடைய அன்பு ஆண்டவர் ஐயா திரு பிரின்ஸ் டைட்டஸ் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவி கிரேஸ் பிரின்ஸ் அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே பிரின்ஸ் ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்று போல் என்று மகிழ்ச்சியும், ஆண்டவரே சமாதானத்தையும், நல்ல உடல் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ கிருபைத்தார். இந்த ஊழியத்தின் சார்பாக அடியேனும் அன்பர் சாரும் சாக்கோ சாரும் சேர்ந்து சாரை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசனம் தங்கிட்டு ராஜா. இந்த நாளிலே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஐஎல்சி பிரசிடென்ட்டுக்காக, ஜிடிக்காக, 3 சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெதசா மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்ய கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை என் தேவன் தாமே நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். கேட்கின்ற எல்லாருடைய இல்லத்துல, உள்ளத்துல இறை அமைதி, சமாதானத்தை, குறிப்பாக உடைய இறை ஆட்சிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வந்து சேரும்படியாக, அநேக மக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த பணியிலே எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். நாளின் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் உம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென்.